Good evening students. In last class chemistry நம்ம என்ன பார்த்தோம் atoms and molecules lesson பார்த்தோம் இல்லையா. So அதுல வந்துட்டு நம்ம first வந்து introduction பார்த்தோம். So what is mean by an atom? Atomனா என்ன? அதுக்கு அடுத்து வந்துட்டு modern atomic theory பத்தி பார்த்தோம். And then we have also seen about Avogadro hypothesis. அதுக்கப்புறம் Avogadro's importance பார்த்தோம். என்னென்ன importance அந்த Avogadro hypothesisல அப்படின்னு பார்த்தப்ப ரெண்டு importance இருக்கு. ஒன்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா to detect the atomicity detect பண்றது பார்த்தோம். And one more இன்னொன்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா to establish the relationship between molecular mass and vapor density. So இதான் வந்து நம்ம last classல பார்த்தோம். And today we are going to see about the application of Avogadro's law. So அந்த Avogadro law உடைய application என்ன அப்படின்னு பார்க்க போறோம். Before that we are going to see about gram molecular volume. So gram molar volume அப்படின்னா என்ன? So we can establish the relationship and the molecular mass க்கும் vapor density க்கு நம்ம வந்துட்டு எப்படி relationship establish பண்ணமோ similarly with the help of Avogadro hypothesis வச்சு நம்ம என்ன பண்ணலாம் gram molecular mass வந்துட்டு identify பண்ணலாம். So அந்த gram molar volume அப்படின்றதுக்கு என்ன formula அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா gram molar mass gram molar volume க்கு வந்துட்டு gram molar mass divided by அதோட density எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் density. So இது கூட என்ன one of the Avogadro hypothesis அப்படின்னு சொல்றாங்க. Not only this இன்னொன்னு வந்துட்டு Gay-Lussac's law அப்படின்ற ஒரு law இருக்கு. அது எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம் இந்த Avogadro hypothesis வந்துட்டு யூஸ் பண்ணலாம். சோ அப்ப கிராம் மோலார் வால்யூம் நமக்கு வேணும் அப்படின்னா எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் with the help of molar mass அந்த கொடுத்திருக்க காம்பவுண்ட் உடைய மோலார் மாஸ் எவ்வளோ தென் அதோட டென்சிட்டி எவ்வளோன்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா we can identify the gram molar volume. So short formல வந்துட்டு GMV அப்படின்னு சொல்லுவது. So for example ஜெனரலா வந்துட்டு எல்லா இதோட மோலார் வால்யூம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 22.4 liters 22.4 liters இருக்கலாம். இது நம்ம வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 22,400 cubic centimeter. So மோஸ்டா வந்துட்டு எல்லா கேசஸ் உடைய கிராம் மோலார் வால்யூம் வந்துட்டு இது இவ்வளவுதான் இருக்கும் 22.4 liters இல்லாட்டியும் 22,400 cubic centimeter. So இதான் வந்துட்டு gram molar volume. So next வந்து Gay-Lussac's law. அந்த Gay-Lussac's law அப்படின்றது கூட வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் Avogadro law வந்துட்டு யூஸ் பண்ணலாம். So to recall அந்த Avogadro hypothesis வச்சு நம்ம அதோட application சொன்னோம் அப்படின்னா மொத்தம் 5 applications சொல்லலாம். First one என்னது to detect the atomicity. எப்படி ஒரு atom உடைய இல்ல ஒரு எலிமெண்ட் உடைய அதுல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எவ்வளவு ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்ற நம்பரை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். செகண்ட் ஒன் we can establish the relationship between relative molecular mass and vapor density. So vapor density நம்ம கிட்ட இருந்தா அந்த relative molecular mass அது ரெண்டுக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் அப்படி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு Avogadro hypothesis வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தென் தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா it determine the molecular formula for gaseous compound. So நிறைய compounds உடைய molecular formula நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த Avogadro hypothesis வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. So இது வந்துட்டு அதோட third importance. Fourth one பார்த்தோம் அப்படின்னா இந்த gram molar volume. So இதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு Avogadro hypothesis நம்ம யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா it explains the Gay-Lussac's law effectively. So these are the 5 application of Avogadro's hypothesis or Avogadro's law. So Avogadro law வச்சு நமக்கு வந்து அதனோட யூசஸ் என்னன்னு பார்த்தோம்னா மொத்தம் 5 யூசஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு to detect atomicity application of Avogadro's law அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு atomicity detect பண்ணலாம். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா to establish relationship எதுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா between vapor density and relative molecular mass. next one பார்த்தோம் அப்படின்னா இந்த gram molar volume
இது எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காம்பவுண்ட் உடைய மாலிகுலர் ஃபார்முலா. சோ அந்த மாலிகுலர் ஃபார்முலா வந்துட்டு அரைவ் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு கே-லூசர்ஸ் லா வந்துட்டு explain பண்ணும். So these are all the 5 importance or application of Avogadro's hypothesis. Okay va? So next we are going to see about atoms and molecules. So the definition பார்க்க what is an atom, what is a molecule and what is the difference between an atom and a molecule அப்படினு பாப்போம். Then அந்த molecule atoms இடையில வந்து பார்த்தோம் அப்படினா எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்காங்க based on the number of atoms, எவ்வளவு atoms present ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி monoatomic, diatomic, triatomic, polyatomic அப்படின்ட்டு வரும். ஓகேவா? So next we are going to see about what is an atom and molecule. So இதான் வந்துட்டு application of Avogadro's hypothesis. So next, what is an atom? So atom அப்படின்றது என்ன? It is nothing but a building block of a matter. So ஒரு matter உருவாகிறதுக்கு வந்துட்டு ஒரு building block-ஆ ஒரு செங்கல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங்க்கு எப்படி ஒரு brick வந்துட்டு ரொம்ப முக்கியமோ, சிமிலர்லி ஒரு காம்பவுண்ட் இல்லாட்டி ஒரு எலிமெண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எது ரொம்ப முக்கியம்? ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு மேட்டரோட பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்றோம். So they are nothing but a building block of matter. So இந்த atom அப்படின்னு எடுத்துட்டோம்னா it is the particle. இந்த particle வந்துட்டு எப்படி இருக்கும்? தனியாவும் எக்ஸிஸ்ட் ஆகலாம் இண்டிபெண்டன்ட்டா, சம்டைம்ஸ் வந்துட்டு டிபெண்ட் ஆகி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் தனியா வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகாது, எதனா ஒன்னு சேர்ந்து அது கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதோட எலிமெண்டே சேர்ந்து இருக்கலாம், இல்லாட்டி வேற எதனா எலிமெண்ட் வந்துட்டு கம்பைன் ஆகிருக்கலாம். வெராஸ் ஹீலியம், நியான், ஆர்கான் இந்த இன்னர்ட் கேசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு they have the capacity to exist independently. So அப்ப atoms பொறுத்த வரைக்கும் they are nothing but a smallest particle. இந்த smallest particle எப்படி இருக்கலாம்? They can exist freely, sometimes இல்லாட்டியும் ஃப்ரீயாவும் எக்ஸிஸ்ட் ஆகாம இருக்கலாம். So these are the importance of atom. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த atoms வந்துட்டு எது கூட வந்துட்டு பைண்ட் ஆயிட்டு இருக்காது. It is not bounded by means of an entity. எந்த ஒரு மாலிகூலா இருந்ததுன்னா 2-3 ஆட்டம்ஸ் சேர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆட்டமா இருந்தது அப்படின்னா அது எது கூட வந்துட்டு பாண்ட் ஆகி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ தீஸ் ஆர் ஆல் த 3 important points of an atom. So next வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா molecule. So what is a molecule? It is also a compound. இது வந்துட்டு என்ன, ஒரு எலிமெண்ட்லி இருக்கலாம், ஒரு காம்பவுண்ட்லி இருக்கலாம். பட் ஆட்டம் அப்படின்னா இட் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் அன் எலிமெண்ட். ஒரு எலிமெண்ட்ல மட்டும்தான் ஆட்டம் இருக்கும். வெராஸ் மாலிகூல் அப்படின்றது எலிமெண்ட்லி இருக்கலாம், சம்டைம்ஸ் வந்துட்டு காம்பவுண்ட்லி பிரசன்ட் ஆயிருக்கும். இது வந்துட்டு கண்டிப்பா ஃப்ரீயா தான் எக்ஸிஸ்ட் ஆகும் மாலிகூல் பொறுத்த வரைக்கும். பட் ஆட்டம் என்ன பண்ணும், அது ஃப்ரீயாவும் எக்ஸிஸ்ட் ஆகலாம், சம்டைம்ஸ் எதோட ஜாயிண்ட் ஆகி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்டம்ஸ் வந்துட்டு பாண்ட் ஆயிருக்காது, வெராஸ் மாலிகூல் வந்துட்டு இட் இஸ் பாண்டட் பை அன் என்டிட்டி. சோ 2-3 எலிமெண்ட் இருந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர். சோ வாட்டர் இஸ் அ மாலிகூல். ஏன் அந்த மாலிகூல் அப்படின்னு சொல்றோம்? 2 டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த ஹைட்ரஜன் அதை சுத்தி என்ன இருக்குது, ஆக்சிஜன் வந்துட்டு கம்பைன் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? சோ அப்ப அந்த மாலிகூல் வந்துட்டு எப்படி இருக்கு, ஹைட்ரஜன்லயும் ஆட்டம் இருக்கு, ஆக்சிஜன்லயும் ஆட்டம் இருக்கு, அது அப்படியே சரவுண்ட் ஆகி இருக்கும். சோ அதனாலதான் என்ன சொல்றாங்க, இட் இஸ் பவுண்டட் பை அன் பாண்ட் ஆயிருக்கும் மாலிகூலை பொறுத்த வரைக்கும். ஆனா ஆட்டம் என்ன பண்ணும், பாண்ட் ஆயிருக்காது. So these are the basic difference between an atom and a molecule. ஒரு ஆட்டம்க்கும் மாலிகூலுக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவோம், நம்ம ஆட்டம் வந்துட்டு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தான், எதுல மட்டும் இருக்கும், ஒரு எலிமெண்ட்ல மட்டும் இருக்கும். பட் காம்பவுண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு மாலிகூல் அப்படின்றது காம்பவுண்ட்லயும் இருக்கும், எலிமெண்ட்லயும் இருக்கும். இது வந்துட்டு பாண்ட் ஆயிருக்காது, இது வந்துட்டு பாண்ட் ஆயிருக்கும். ஆட்டம் வந்துட்டு பாண்ட் ஆயிருக்காது, whereas molecule வந்துட்டு it is bonded by an entity. லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாவும் எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கும், சம்டைம்ஸ் ஃப்ரீயா இல்லாம இதோட டிபெண்ட் பண்ணி இருக்கும். பட் மாலிகூல் அப்படின்றது
it can exist freely. Free-ஆ வந்துட்டு exist ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? So these are all the basic difference between an atom and a molecule. Next வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா so இதோட difference கேட்டாங்க அப்படின்னா atomக்கு moleculeக்கு என்ன difference அப்படின்னு atom வந்துட்டு எதுல இருக்கும்? Atom is present in an element. ஒரு elementல இருக்கும். ஆனா molecule வந்துட்டு elementலி இருக்கலாம், compoundலி இருக்கலாம். Next வந்துட்டு atom எப்படி இருக்கும்? It is not bonded. Bond ஆயிருக்காது. ஆனா molecule வந்துட்டு bond ஆயிருக்கும். Next one பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஃப்ரீயாவும் இருக்கும், இல்லாட்டியும் சம்டைம்ஸ் வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கும். இங்க மாலிகூல்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? They can exist freely. So இதான் வந்துட்டு ஒரு ஆட்டம்க்கு மாலிகூலுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். சோ இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா மாலிகூல் வந்துட்டு we can classify. மாலிகூல்ஸ் நம்ம எப்படி கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னா it is classified into two types. Homoatomic molecule, இன்னொன்னு வந்துட்டு heteroatomic molecule. So homoatomic molecule அப்படின்னா ஒரே எலிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்துட்டு பிரசன்ட் ஆயிருந்தது அப்படின்னா அது வந்துட்டு homoatomic molecule. டிஃபரண்ட் எலிமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்துட்டு கம்பைன் ஆயிருந்ததுன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? heteroatomic molecule. So for example இந்த homoatomic moleculeக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இங்க மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், இந்த கேசஸ் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்கு? ஒரே எலிமெண்ட்னாலதான் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்சிஜன் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு. அதே மாதிரி ஹைட்ரஜன் கேஸ் எடுத்துட்டோம்னா சேம். சோ ஒரே காம்பவுண்ட்னால ஒரே எலிமெண்ட்னால அந்த ஆட்டம்ஸ் வந்துட்டு மேடப் ஆஃப் ஆயிருந்ததுன்னா மாலிகூல் ஃபுல்லா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? ஹோமோஅட்டாமிக் மாலிகூல். அதே வந்துட்டு ஹெட்ரோஅட்டாமிக் மாலிகூல் அப்படின்னா டிஃபரண்ட் எலிமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்துட்டு சேர்ந்து ஒரு மாலிகூல் ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஹெட்ரோஅட்டாமிக் மாலிகூல். சோ அப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? வாட்டர், மீத்தேன், நைட்ரஜன் அண்ட் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, இது மாதிரி வெவ்வேறு எலிமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்துட்டு கம்பைன் ஆயிருந்தது அப்படின்னா அது என்னது? ஹெட்ரோஅட்டாமிக் மாலிகூல். வெராஸ் ஒரே எலிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்னால மேடப் ஆஃப் ஆயிருந்ததுன்னா ஹோமோ. சோ அப்ப ஹோமோனா சேம், ஹெட்ரோ அப்படின்னா வந்துட்டு டிஃபரண்ட். ஓகேவா? சோ these are all the two different types of molecules. ஒன்னு வந்துட்டு homoatomic molecule, இன்னொன்னு வந்துட்டு heteroatomic molecule. அதுல எவ்வளவு ஆட்டம்ஸ் இங்க பிரசன்ட் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி மோனோஅட்டாமிக், டைஅட்டாமிக், ட்ரைஅட்டாமிக் அப்படின்ட்டு நம்ம ஃபர்தரா பிரிக்கலாம். சோ பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். சோ இது வந்துட்டு மாலிகூல்ல வந்து 2 டைப்பா கிளாசிஃபை பண்றோம். அதுல ஹோமோஅட்டாமிக், ஹெட்ரோஅட்டாமிக் இருக்கு. ஹோமோ அப்படின்னா சேம் எலிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்னால மேடப் ஆஃப் ஆயிருந்ததுன்னா ஹோமோஅட்டாமிக். வெவ்வேறு டிஃபரண்ட் எலிமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்னால மேடப் ஆஃப் ஆயிருந்ததுன்னா ஹெட்ரோஅட்டாமிக் மாலிகூல். So these are all the two different types of molecules. Next we are going to see about relative atomic mass and relative molecular mass. அத பத்தி பாப்போம். So இந்த heteroatomic molecule வந்துட்டு வெவ்வேறு எலிமெண்ட், ஹைட்ரஜன் ஒரு எலிமெண்ட், ஆக்சிஜன் ஒரு எலிமெண்ட், 2 வெவ்வேறு எலிமெண்ட். இங்க வந்துட்டு ஆக்சிஜன்னா ரெண்டுமே ஆக்சிஜன், ஹைட்ரஜன்ல ரெண்டுமே ஹைட்ரஜன், அதனால சேம், அது ஹோமோ சொல்றோம். இது 2 வேற அப்படிங்கறதுனால ஹெட்ரோ அப்படின்றோம். So next we are going to see about relative atomic mass and relative molecular mass. So first we are going to see about the definition for relative atomic mass. So what is mean by relative atomic mass? Relative atomic mass அப்படிங்கிறது mass of one atom of an element அதுக்கும் hydrogen atomக்கு இருக்கக்கூடிய ratio. ஓகேவா? So the ratio of one atom of an element divided by mass of one atom of hydrogen. ஓகேவா? So ஒரு எலிமெண்ட் நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க இல்லையா, அதோட mass divided by
mass of one atom of hydrogen. So அதான் வந்துட்டு relative atomic mass. Short formula வந்துட்டு RAM அப்படின்னு சொல்றோம். அந்த relative atomic mass எதை நமக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா the ratio between the given element நம்ம கிட்ட கொடுத்திருக்க element உடைய mass to the mass of one atom of hydrogen. So அப்ப என்ன சொல்லலாம் mass of one atom of an element கொடுத்திருக்க element ஓடது divided by mass of one atom of hydrogen. So அப்ப hydrogen elementக்கும் நமக்கு எந்த எலிமெண்ட் கொடுத்திருக்காங்களோ அதோட மாஸ்க்கு இடையில நம்ம என்ன ரேஷியோ வந்துட்டு பாக்குறோமோ அதுதான் வந்துட்டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஓகேவா? அதே வந்துட்டு மாலிகுலர் மாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலயே வந்துட்டு இந்த ஆட்டம்க்கு பதிலா என்ன வரும் மாலிகுல் வரும். மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் அன் given element or compound divided by mass of one molecule of hydrogen. இப்ப இதே நம்ம டெஃபினிஷனை கார்பன் இதை வச்சு கூட நம்ம இது பண்ணலாம். சோ இப்ப கார்பன் வச்சு சொன்னோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் கார்பன். சோ கார்பன் வச்சு சொல்லும் போது mass of one atom of element divided by mass of 1/12th of an carbon atom. அதேதான் பட் கார்பனுக்கு வந்துட்டு எவ்வளவு இருக்கு அட்டாமிக் நம்பர் 12, ஹைட்ரஜனுக்கு 1 அப்படின்றனால அது 1 மட்டும்தான் வரும். So mass of one atom of an element கொடுத்திருக்க element divided by mass of 1/12th of carbon atom கொடுத்திருக்க கார்பன் ஆட்டம் உடைய mass. So இதான் வந்துட்டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்துட்டு ஹைட்ரஜன் பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா இருக்கு, பேஸ்ட் ஆன் கார்பன் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சோ ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்கு. அதே வந்துட்டு நமக்கு அட்டாமிக் மாஸ் யூனிட் வேணும் அப்படின்னா so nothing but atomic mass unit. so atomic mass unitக்கு ஃபார்முலா வந்துட்டு number of atoms, எவ்வளவு number of atoms வந்துட்டு அந்த இதுல பிரசன்ட் ஆயிருக்கோ அதான் வந்துட்டு அதோட அட்டாமிக் மாஸ் யூனிட். சோ அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்றது என்ன 1/12th of an carbon atom. கார்பன் ஆட்டம் சொன்னோம் அப்படின்னா the number of atoms present in 1/12th of an carbon atom னு சொல்லலாம், இல்லாட்டி number of atoms present in an hydrogen atom. சோ அப்ப எவ்வளவு atoms வந்து டோட்டலா பிரசன்ட் ஆயிருக்கோ அதான் வந்துட்டு அட்டாமிக் மாஸ் யூனிட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்ப நமக்கு இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸே வந்துட்டு நமக்கு இட் இஸ் பேஸ்ட் ஆன் கிராம்ஸ்டர் சொன்னோம் அப்படின்னா அது என்ன சொல்லலாம் நம்ம கிராம் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் கிராம்ஸ், கிராம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்ன கிராம் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்துட்டு மாலிகுலர் மாஸ் கிராம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா கிராம் மாலிகுலர் மாஸ். சோ அப்ப ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்றது என்ன, இட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் த மாஸ் ஆஃப் அ given element டு தி மாஸ் ஆஃப் an hydrogen atom. பேஸ்ட் ஆன் ஹைட்ரஜன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா சொல்லணும். If it is based on carbon அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா the mass of one atom of an element divided by mass of 1/12th of an carbon atom. இந்த 12 எதனால வந்துச்சுன்னு தெரியுதா? because கார்பனுடைய இது என்னது atomic mass வந்துட்டு 12. ஓகே, பட் ஆனா ஹைட்ரஜன் 1 அப்படின்றனால அது ஃபார்முலால எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல, one atom of hydrogen தான். இதே இந்த கார்பனுக்கு பதிலா ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி டிஃபர் ஆகும், 16 அந்த மாதிரி. நைட்ரஜனா இருந்தா 14. சோ நமக்கு ஃபார்முலா எதை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க ஹைட்ரஜன் அண்ட் கார்பன். சோ அப்ப இதே வந்துட்டு நம்ம ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கிராம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்ன கிராம் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்றோம். அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்றது எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்துட்டு 1/12th of a கார்பன் ஆட்டம்ல பிரசன்ட் ஆயிருக்கோ அதுதான் வந்துட்டு அட்டாமிக் மாஸ் யூனிட். So next we are going to see about molecular mass. So relative molecular mass அப்படின்றது என்ன, இதுல வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு ஒரே இதோட ரேஷியோ அப்படின்றனால அதுக்கு எந்த ஒரு யூனிட்மே கிடையாது. So there is no unit for relative atomic mass. அதே மாதிரி relative molecular massக்கும் எந்த ஒரு யூனிட்மே கிடையாது. So அங்க வந்து one atom of an element ன்னு சொன்னா, ஏன்னா இங்க வந்துட்டு atomic mass டிசைட் பண்றனால, இங்க molecular mass அப்படின்றனால mass of one molecule of an element or a compound. So ஒரு எலிமெண்ட் உடையது இல்லாட்டி காம்பவுண்ட். ஏன் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு எலிமெண்ட் மட்டும் சொல்லியிருக்கோம் அப்படின்னா
because it is an atomic mass. அப்ப அது என்ன atom வந்துட்டு elementல மட்டும் தான் இருக்கும். But compound அப்படின்றது molecule அப்படின்றது it can be present either in element or a compound. So இப்ப mass of one molecule of an element or compound divided by mass of one molecule of hydrogen. So இது வந்துட்டு என்ன relative molecular mass. So இப்ப relative molecular mass க்கு formula என்ன சொல்லிருக்காங்க? Mass of one molecule of an element or compound by mass of one atom of hydrogen. இப்ப இதையே நம்ம வந்துட்டு கார்பன்ல எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படின்னா என்ன வரும்? Mass of one molecule of an element or compound divided by mass of 1/12 of an carbon atom. Okay va? So this is the basic difference between relative atomic mass and relative molecular mass. இப்ப இதையும் நம்ம கிராம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா gram molecular mass அப்படிமோ. For example water. So water வந்துட்டு என்ன? It is a molecule. இந்த moleculeல வந்துட்டு என்ன? இத வந்து நம்ம கிராம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணோம். ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? 1 into 2 plus ஆக்சிஜன் எத்தனை இருக்கு? ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. அதோட நம்பர் என்ன? into 16. அப்ப டோட்டல் என்ன? 2 plus 16 டோட்டலா வந்துட்டு 18. So இப்ப இது 18 grams நம்ம சொன்னோம் அப்படின்னா gram molecular mass. வெறும் 18 மட்டும் சொன்னோம்னா relative molecular mass. If it is expressed in gram, gramல சொன்னோம் அப்படின்னா அது என்னது? gram molecular mass அப்படின்னு அர்த்தம். So this is about gram the relative molecular mass. இது வந்துட்டு relative atomic mass. So next we are going to see about mole concept. So what is mean by mole concept? நம்ம கிட்ட கொடுத்திருக்க ஒரு element or compoundல எவ்வளவு number of particles present ஆயிருக்கோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? number of moles அப்படின்னு சொல்லுவோம். So the number of moles வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு காம்பவுண்ட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அதை நம்ம எப்படி சொல்றோம்? அவாகாட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த அவாகாட்ரோ நம்பர் அப்படின்றது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 6.023 into 10 power 23. சோ அப்ப இந்த பார்ட்டிகல்ஸ் நம்ம கிட்ட கொடுத்திருக்க சப்ஸ்டன்ஸ்ல எவ்வளவு பார்ட்டிகல்ஸ் பிரசன்ட் ஆயிருந்தாலும் இதுதான் அதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப நம்பர் ஆஃப் மோல் அப்படின்றது என்ன? The amount of substance which contain Avogadro number. நம்ம கிட்ட கொடுத்திருக்க சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குதோ அதுதான் ஒரு மோல் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த ஒரு மோல்ல வந்துட்டு எவ்வளவு பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம்னு சொல்றாங்க? 6.023 into 10 power 23. சோ அப்ப ஒரு மோல் அப்படின்றத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? the number of particle which contain Avogadro number. நம்ம கிட்ட கொடுத்திருக்க சப்ஸ்டன்ஸ்ல வந்துட்டு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்றாங்க? இந்த அவாகாட்ரோ நம்பருக்கு. சோ அப்ப நம்ம மோல் டிஃபைன் பண்றதுக்கு எப்படி டிஃபைன் பண்ணலாம்? 1 mole is nothing but the amount of substance which contain Avogadro number. அந்த சப்ஸ்டன்ஸ்ல அவாகாட்ரோ நம்பர் எவ்வளவு இருக்கோ அதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்துட்டு கால்குலேட் பண்றதுக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது. சோ என்னென்ன ஃபார்முலாஸ் அப்படின்னா, இப்ப நம்ம கிட்ட வந்துட்டு அட்டாமிக் மாஸ் கொடுத்திருந்தாங்க, அதுக்கப்புறம் அதோட மாஸ் கொடுத்திருந்தாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இல்ல மாலிகுலர் மாஸ் கொடுத்திருந்தாங்கன்னா மாஸ் பை மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னா அதுக்கும் பார்ட்டிகல் இருக்குது. என்னது? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வச்சு டிவைடட் பை அவாகாட்ரோ நம்பர். சிமிலர்லி நம்ம கிட்ட மாலிகூல்ஸோட நம்பர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பை அவாகாட்ரோ நம்பர். சோ அப்ப என்ன கொடுத்திருக்காங்களோ, நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபார்முலா வந்துட்டு மாத்தி அப்ளை பண்ணி we can calculate the define. எது நமக்கு தேவையோ அதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு மொத்தம் 4 ஃபார்முலா இருக்கு. ஒன்னு வந்து என்ன? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்றது, தென் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ், தென் அட்டாமிக் மாஸ் கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்றது, மாலிகுலர் மாஸ் கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்றதுன்ட்டு. சோ பேஸ்ட் ஆன் தி எது கிவன் எது கொடுத்திருக்காங்க எது நமக்கு தேவை அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி we can calculate the number of moles. So இதான் வந்துட்டு இந்த லெசன்ல. So next we are going to see about these things briefly in our slide. இப்ப ஸ்லைட்ல வந்துட்டு one by one brief பார்க்கலாம். So the mole concept. So relative atomic mass பார்த்துட்டோம், relative molecular mass, then mole concept பார்த்துருக்கோம். இப்ப ஸ்லைட்ல பார்க்கலாம்.
சோ இப்ப நம்ம கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், கிராம் மோலார் மாஸ் பார்த்தோம் இல்லையா. சோ இப்ப கிராம் மோலார் வால்யூம் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, கிராம் மோலார் மாஸ் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் தி given gas at standard temperature pressure. சோ எந்த ஒரு கேஸ்மே வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர்ல வைக்கும்போது அதோட இது என்ன இருக்கும், வேல்யூ 22.4 லிட்டர்ஸ் இருக்கும், இல்லாட்டியும் 22,400 சென்டிமீட்டர் கியூபிக் சென்டிமீட்டர் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா, இது காமன் ஃபார் ஆல் கேசஸ், நாட் ஒன்லி ஃபார் ஆக்சிஜன் கொடுத்துருக்கு. இப்ப நமக்கு வந்துட்டு அதோட கிராம் மோலார் மாஸ் கொடுத்துட்டு டென்சிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிராம் மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்துட்டு வால்யூம் எவ்வளவுன்றத we can identify. சோ நெக்ஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, அவாகாட்ரோ ஹைபோதசிஸ் வச்சு என்ன அரைவ் பண்ணலாம், கே-லூசாக்ஸ் லாஸ் வந்துட்டு we can identify அப்படின்னு சொன்னோம். அப்ப வாட் இஸ் மீன் பை கே-லூசாக் லா, அந்த லாக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, the law of combining volumes of gases. சோ எல்லா கேசஸ்மே வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர்ல வைக்கும் போது என்ன ஆகும், அது ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆயிட்டு நமக்கு சிம்பிள் ரேஷியோல வந்துட்டு நம்ம என்ன கிடைக்கும், ஒரு ஃபார்முலா to one another and to the volume of gases product provided. கொடுத்திருக்க ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸ் ரெண்டோட ரேஷியோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு சேம் கண்டிஷன்ல வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குமா, ஆல் த வால்யூம்ஸ் ஆர் மெஷர்ட் அண்டர் சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர். எல்லாத்தையும் எடுத்து நம்ம மெஷர் பண்றோம் இல்லையா, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர்ல அதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்னு, அதுதான் கே-லூசாஸ் லா. சோ நெக்ஸ்ட் நம்ம சொன்ன அப்ளிகேஷன் ஆஃப் அவாகாட்ரோஸ் லா, 5 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, to determine the atomicity, ஒரு கொடுத்திருக்க எலிமெண்ட் ஆர் காம்பவுண்ட்ல எவ்வளவு ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குங்கறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், it is helpful in determining the molecular formula of the gases. molecular formula வந்துட்டு அரைவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு it establish the relationship between the vapor density and molecular mass of a gas. அதோட that is 2 into vapor density சொன்னோம் இல்லையா, relative molecular massக்கு அந்த ஃபார்முலா கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. தென் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர்ல வேல்யூ ஆஃப் வால்யூம் ஆஃப் கேசஸ் எவ்வளவு இருக்கும், 22.4 லிட்டர்ஸ் இல்லாட்டியும் 22,400 கியூபிக் சென்டிமீட்டர். தென் லாஸ்டா பார்த்தோம்னா கே-லூசாஸ் லா வந்துட்டு இது எஃபெக்டிவா மெஷர் பண்ணுதுன்னு சொன்னோம். சோ தீஸ் ஆர் ஆல் தி அப்ளிகேஷன் ஆஃப் அவாகாட்ரோஸ் லா. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் நம்ம, வாட் இஸ் an atom and what is a molecule. ஒரு ஆட்டம்னா என்ன, மாலிகூல்னா என்னன்னு பார்த்தோம். சோ ஆட்டம் அப்படின்றது மாலிகூல் ரெண்டுமே வந்துட்டு இட் இஸ் a building block of a matter. சோ மேட்டர்ல வந்துட்டு பில்டிங் பிளாக்கா இருக்கிறது என்னது, ஒரு ஆட்டம்ஸும் இந்த மாலிகூல் தான். சோ அப்ப இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு பெரிய பில்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகிறது. சோ அப்ப இது என்ன, they are building blocks. எப்படி ஒரு பில்டிங்க்கு வந்துட்டு ஒரு பிரிக்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஒரு மேட்டர் உருவாகிறதுக்கு ஒரு சாலிடோ லிக்விடோ ஒரு கேஸ் அந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் உருவாகிறதுக்கு ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் ரெண்டுமே முக்கியம். சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆட்டம் உடைய நேச்சர், இந்த ஆட்டம்ஸ் எப்படி இருக்கும், இட் இஸ் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் அன் எலிமெண்ட். ஒரு எலிமெண்ட்ல வந்துட்டு ஒரு சின்ன பார்ட்டிகல் ஒரு துகள் தான் வந்துட்டு இந்த ஆட்டம் அப்படின்றது. இது தனியாவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் வந்துட்டு இண்டிபெண்டா எக்ஸிஸ்ட் ஆகாம இருக்கும். சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தனியா இருக்கும் அப்படின்னா எதெல்லாம் தனியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீலியம், நியான், ஆர்கன் இதெல்லாமே வந்துட்டு என்ன இண்டிபெண்டா எக்ஸிஸ்ட் ஆகும். அதே சில எலிமெண்ட்ஸ் பார்த்தோம்னா தட் இஸ் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இதெல்லாம் வந்துட்டு என்ன ஆகாது, தனியா வந்துட்டு தனித்து இருக்காது. அதனால என்ன சொல்றது, they cannot exist independently. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எல்லா எலிமெண்ட்ஸ்லயுமே என்ன இருக்கும், ஆட்டம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மாலிகூல். சோ மாலிகூல் பொறுத்த வரைக்கும் என்ன, ரெண்டு ஆட்டம்ஸ் வந்துட்டு வெவ்வேறு டிஃபரெண்ட் எலிமெண்டோட வந்துட்டு கம்பைன் ஆயிருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா H2O ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜன் எலிமெண்ட் கூட கம்பைன் ஆயிருக்கு இல்லையா, இதான் வந்துட்டு மாலிகூலுக்கு எக்ஸாம்பிள். சோ இதுல வந்துட்டு ஒன் ஆட்டம் இருக்கலாம் இல்லாட்டி மோர் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். எலிமெண்ட்ல ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் தான் இருக்கும், தட் இஸ் ஹைட்ரஜனா ஹைட்ரஜன் மட்டும், ஹீலியம்னா ஹீலியம் மட்டும் அந்த மாதிரி. ஆனா மாலிகூல்ல ரெண்டு மூணு எலிமெண்ட் கம்பைன் ஆயிருக்கனால மோர் தென் ஒன் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கும். இது வந்துட்டு என்னது, இட் ரீடைன்ஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன் எலிமெண்ட். சம்டைம்ஸ் அந்த எலிமெண்டோட கேரக்டர்ஸ் இது ஃபார்ம் பண்ணும். லிசன். சோ ஒரு ஆட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அது என்னென்ன இருக்கும், நடுவுல நியூக்ளியஸ்குள்ள வந்துட்டு புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும். அதை சுத்தி இருக்கக்கூடிய ஆர்பிட்ல வந்துட்டு என்னது எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும். சோ அப்ப இந்த புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ரெண்டும் வந்துட்டு என்ன டுகெதர்
என்னது மாஸ் நம்பர் கொடுக்கும். whereas atomic number அப்படின்றது number of protons number of electrons. protons or electrons ரெண்டும் சேர்த்து கிடையாது. protons வந்துட்டு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? எலக்ட்ரான்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். சோ இப்போ அந்த மாலிக்யூல் பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே வந்துட்டு ஃப்ரீயா தான் எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கும். and it is a combined form of an bonded. so 2-3 atoms வந்து கம்பைன் ஆயிட்டு இருக்குல எலிமெண்ட் எல்லாம். சோ அதனால ஒரு பாண்டோட தான் பிரசன்ட் ஆயிருக்கும். so difference between atom and molecule பார்த்தோம்னா atom வந்துட்டு smallest particle, ஒரு எலிமெண்ட்ல ஒரு smallest particle, whereas molecule அப்படின்றது smallest particle of an element ஆவும் இருக்கலாம், ஒரு compound ஆவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் இந்த atom வந்துட்டு பாண்ட் ஆயிருக்காது, whereas molecule வந்துட்டு பாண்ட் ஆயிருக்கும். இங்க atom அப்படிங்கிறது வந்துட்டு ஃப்ரீயாவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் சேர்ந்து இருக்கும், whereas molecule வந்துட்டு always it exists freely. நெக்ஸ்ட் மாலிகூல்ஸ் நம்ம கிளாசிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஹோமோஅட்டாமிக் மாலிகூல், இன்னொன்னு ஹெட்ரோஅட்டாமிக் மாலிகூல். சோ அப்ப ஹோமோஅட்டாமிக் மாலிகூல் அப்படின்னா என்ன? which are made up of atoms of the same element. ஒரே எலிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்னால மேட் அப் ஆஃப் ஆயிருந்ததுன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? ஹோமோஅட்டாமிக் மாலிகூல் அப்படின்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்டா கேசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், H2, N2 அந்த மாதிரி தான் சொல்லுவோம். அப்ப 2 ஆக்சிஜன், 2 நைட்ரஜன், 2 ஹைட்ரஜன், அப்ப ரெண்டுமே என்னது? ஒரே எலிமெண்ட் தான். சோ அப்ப ஒரே எலிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்னால மேட் அப் ஆஃப் ஆயிருந்ததுன்னா அதுக்கு பேரு ஹோமோஅட்டாமிக் மாலிகூல். அதே வந்துட்டு இந்த பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அதுல எவ்வளவு ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி ஃபர்தரா நம்ம கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா மோனோஅட்டாமிக், டைஅட்டாமிக், ட்ரைஅட்டாமிக், பாலிஅட்டாமிக் அப்படின்ட்டு மோர் தென் 3 இருந்ததுன்னா பாலிஅட்டாமிக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஹெட்ரோஅட்டாமிக் மாலிகூல். சோ ஹெட்ரோஅட்டாமிக் மாலிகூல் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ், வெவ்வேறு எலிமெண்ட்ஸ் வந்துட்டு சேர்ந்து ஒரு மாலிகூல் ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா அது ஹெட்ரோஅட்டாமிக் மாலிகூல். அதுலயும் வந்துட்டு பேஸ்ட் ஆன் த ஆட்டம்ஸ் பேஸ் பண்ணி நம்ம டை, ட்ரை, பாலிஅட்டாமிக் அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். சோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வாட்டர், அமோனியா, மீத்தேன். சோ இப்ப இங்க வாட்டர்ல ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், அமோனியால நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் இருக்கு, மீத்தேன்ல கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். சோ வெவ்வேறு எலிமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்ன்றனால இத ஹெட்ரோஅட்டாமிக் மாலிகூல் அப்படின்றோம். நெக்ஸ்ட் ஒன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். சோ அப்ப ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்றது என்ன? It is based on the relationship between mass of an atom of element by mass of one atom of an hydrogen. அதே வந்துட்டு ஹைட்ரஜனுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்? கார்பனை பேஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட இது என்ன மாறும்? 1/12th part of mass of carbon atom அப்படின்னு மாறும். சோ இது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ் இருக்கும். சோ இப்ப நம்ம ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்? mass of one atom of an element, ratio between ஒரு எலிமெண்ட்டுக்கும் to the mass of 1/12th of an carbon atom இல்லாட்டியும் ஹைட்ரஜன். சோ இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்றது வந்து ரெண்டுமே வந்துட்டு ஒரே இதுங்கிறனால அதுக்கு எந்த ஒரு ரேஷியோவும் கிடையாது, எந்த ஒரு யூனிட்டும் இல்ல. சோ இப்ப அதை நம்ம கிராம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம கிராம் அட்டாமிக் மாஸ் அப்படின்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் என்ன? 1. அதை கிராம்ல சொன்னோம்னா 1 கிராம். அதே மாதிரி மாஸ் ஆஃப் கார்பன், கார்பனுடைய மாஸ் நம்பர் என்ன? 12. அதை கிராம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா 12 கிராம். சிமிலர்லி நைட்ரஜன், ஆக்சிஜன், சோடியம்க்குலாம் சொல்லியிருக்காங்க. சோ அப்ப அட்டாமிக் மாஸ் அப்படின்றது என்ன? இதுல if it is expressed in atomic mass unit, mass unit அப்படின்றது to the mass of 1/12th part of a carbon. அந்த கார்பனுக்கு எவ்வளவு இருக்கோ அதான் வந்துட்டு அட்டாமிக் மாஸ் யூனிட். நெக்ஸ்ட் ஒன் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். சோ இந்த மாலிகுலர் மாஸ் அப்படின்றது ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். ஆட்டம் ஆஃப் an எலிமெண்ட்டுக்கு பதிலா இங்க என்ன வருது? 1 மாலிகூல். ஏன் மாலிகூல் சொல்றோம்? பிகாஸ் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். ஓகேவா? சோ அப்ப ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் an எலிமெண்ட் அப்படின்றது வந்துட்டு டு தி ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் 1 மாலிகூல் ஆஃப் an எலிமெண்ட் ஆர் காம்பவுண்ட் டு தி மாஸ் ஆஃப் 1 atom ஆஃப் ஹைட்ரஜன். சோ அந்த எலிமெண்ட் ஆர் காம்பவுண்ட் வந்துட்டு அதோட மாலிகூல் டிவைடட் பை மாஸ் ஆஃப் 1 atom ஆஃப் ஹைட்ரஜன் தான் வந்துட்டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். அதே வந்துட்டு இஃப் இட் இஸ் பேஸ்ட் ஆன் கார்பன், கார்பன் பேஸ் பண்ணியிருந்ததுன்னா அதுக்கு என்ன சொல்றோம் நம்ம? மாஸ் ஆஃப் 1 மாலிகூல் ஆஃப் an எலிமெண்ட் ஆர் காம்பவுண்ட் பை 1/12th part of atom of an carbon. இதுவும் வந்துட்டு ரெண்டு ஒரே இதுங்கறனால எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சேமா இருக்கனால எந்த ஒரு யூனிட்டும் கிடையாது. இதை நம்ம கிராம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா அதை கிராம் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்துட்டு என்ன? இட் இஸ் நத்திங் பட் த சம் ஆஃப் அட்டாமிக் மாசஸ். லாஸ்ட் ஒன் வந்துட்டு மோல் கான்செப்ட். சோ மோல் கான்செப்ட் அப்படின்றது என்ன? எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்துட்டு
பிரசன்ட் ஆயிருக்கு கொடுத்திருக்க பார்ட்டிகல்ஸ்ல அதான் வந்துட்டு அதோட மோல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இத வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தோம்னா டு நோ த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் மாலிகூல் நம்ம கிட்ட கொடுத்திருக்க காம்பவுண்ட்ல இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த மோல் கான்செப்ட் கொடுத்திருக்காங்க. The quantity of the substance is expressed in terms of mole. உங்ககிட்ட இப்ப வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 20 grams of sugar இருக்கு அப்படின்னா அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கிட்ட என்ன சொல்லுவோம் 20. ஏன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்றது the quantity of the substance, எவ்வளவு சப்ஸ்டன்ஸ் அந்த குவான்டிட்டி நம்ம கிட்ட இருக்கோ அதுதான் நம்ம எதுல எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம், மோல்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்க அப்படின்னா 254 grams of iodine. அப்ப ஒரு மோல் அப்படின்றது என்னது 1 மோல் அப்படின்றதுல 254 grams of iodine இருக்கு. நெக்ஸ்ட் இது பார்த்தோம் அப்படின்னா 180 grams of acetyl salicylic acid aspirin. சோ அப்ப இதுல வந்துட்டு 1 மோல் அப்படின்றது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இந்த இதுல பிரசன்ட் ஆயிருக்குங்கிறது தான் 1 மோல். நெக்ஸ்ட் ஒன் இந்த 18 grams of water. சோ அப்ப அந்த 18 grams of waterல எவ்வளவு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குங்கிறது தான் ஒரு மோல். சிமிலர்லி டேபிள் சுகர் வந்துட்டு 342 grams இருக்கு. இந்த குவான்டிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம எதுல எக்ஸ்பிரஸ் பண்றோம் 1 மோல்ல. அதே மாதிரி 201 gram of mercury, then 55 grams of iron, 58 point of table sugar. So இது எல்லாமே என்னது quantity of the substance expressed in moles, எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்றது தான் அதோட இது. சோ நம்ம இப்ப லாஸ்டா வந்துட்டு என்ன மோல் கான்செப்டோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு இல்லையா. சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் வந்துட்டு சம்ஸ் தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா based on moles பேஸ் பண்ணி தான் நமக்கு 4 ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. So what are the 4 different formulas? Number of moles is equal to so எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்துட்டு பிரசன்ட் ஆயிருக்கோ நம்ம கிட்ட என்ன கொடுத்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி 4 ஃபார்முலாஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு பேஸ்ட் ஆன் மாஸ், அட்டாமிக் மாஸும் மாஸ் நம்பர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்றது அப்படிங்கிறதுக்கு. சோ மாஸ் பை அட்டாமிக் மாஸ். இப்ப நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு காம்பவுண்ட் ஒரு எலிமெண்ட் உடைய மாஸ் எவ்வளவு இருக்குன்னு கொடுத்துட்டு அதுல அதோட அட்டாமிக் மாஸ் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம், ஈஸியா நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவுன்றத கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு mass by molecular mass. ஒரு காம்பவுண்ட் உடைய கொடுத்திருக்க மாஸ் டிவைடட் பை அதோட மாலிகுலர் மாஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அது ரெண்டும் நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்துட்டு கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், நம்ம கிட்ட எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்னு கொடுத்திருந்தாங்கன்னா divided by Avogadro's number 6.023 into 10 power 23. So இது என்னது when the Avogadro number கொடுத்து இவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்துட்டு கால்குலேட் பண்ணலாம். லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்ப நம்ம கால்குலேட் பண்ணலாம், இஃப் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அங்க பிரசன்ட் ஆயிருக்குன்றத கொடுத்து Avogadro நம்பர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா we can calculate the number of moles. So இத பேஸ் பண்ணி நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் லிசன் பண்ணுங்க. என்ன கொடுத்திருக்காங்க, when the mass of the substance is given. இப்ப மாஸ் கொடுத்திருக்காங்க, ஒரு சப்ஸ்டன்ஸ் உடைய மாஸ் கொடுத்திருக்காங்க. we have to calculate the number of moles. So அப்ப மாஸ் கொடுத்திருக்காங்கன்னா ஒன்னு இந்த ஃபார்முலா வரும், இல்லாட்டியும் செகண்ட் ஒன் வரலாம். So என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, 81 grams of aluminum. சோ அலுமினியம்ல வந்துட்டு 81 grams of aluminum அப்படின்றதுல எது நம்ம இது கொடுத்திருக்க மாஸ் given மாஸ் வந்துட்டு எவ்வளோ 81, மாஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்ப நமக்கு என்ன தேவை, அட்டாமிக் மாஸ் வேணும். சோ அப்ப அட்டாமிக் மாஸ் அப்படின்றது என்ன, அந்த சோடியம்ல வந்துட்டு எவ்வளவு நம்பர் ஆஃப் இது பிரசன்ட் ஆயிருக்கு, அட்டாமிக் நம்பர் எவ்வளவு சோடியமோடது, அட்டாமிக் மாஸ் எவ்வளோ 27. சோ அப்ப அந்த மாஸ் நம்ம என்ன பண்றோம், கொடுத்திருக்க மாஸ் வந்துட்டு 81 divided by 27. So அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன 3. So அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ 3 moles of aluminum. So அப்ப நமக்கு என்ன, ஒரு மாஸ் கொடுத்துட்டு அதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா அட்டாமிக் மாஸ் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், நம்பர் ஆஃப் மோல்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4.6 gram of sodium. செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க,
4.6 gram of sodium. So அப்ப மாஸ் கொடுத்திருக்காங்க எவ்வளோ 4.6 அப்படின்றத கொடுத்தாச்சு. நமக்கு அட்டாமிக் மாஸ் வேணும். சோ சோடியம் உடைய அட்டாமிக் மாஸ் எவ்வளோ 23 இல்லையா? சோ அப்ப அதை வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணிடலாம் 4.6 divided by 23 எவ்வளவு ஒரு ஆன்சர் 0.2 moles. ஓகேவா? சோ எதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் கொடுத்திருக்கிறது ஒரு எலிமெண்ட். ஓகேவா? அலுமினியம் அப்படின்றது ஒரு எலிமெண்ட், அதே மாதிரி சோடியம். whereas next third one என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க 5.1 gram of ammonia. சோ அப்ப அமோனியா அப்படின்றது NH3. சோ அப்ப அதுல என்னென்ன காம்பவுண்ட்ஸ் என்னென்ன எலிமெண்ட் இருக்கு நைட்ரஜன் இருக்கு. நைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் எவ்வளோ 14 பிளஸ் ஹைட்ரஜனோடது 1. அங்கே 3 ஹைட்ரஜன் இருக்கனால 1 into 3. அப்ப டோட்டலா எவ்வளோ 17. சோ அப்ப இது என்ன ரெண்டு எலிமெண்ட் சேர்ந்து இருக்கனால இது எந்த ஃபார்முலாக்கு வரும் மாஸ் பை மாலிகுலர் மாஸ். அவங்க ஆல்ரெடி என்ன கொடுத்திருக்காங்க 5.1. சோ மாஸ் கொடுத்திருக்காங்க 5.1 அப்படின்ட்டு டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் அப்படின்றது என்ன அமோனியாவுடைய மாலிகுலர் மாஸ் வந்துட்டு 17 கிராம். அப்ப 17. அப்ப ஆன்சர் எவ்வளோ 0.3 மோல்ஸ். சோ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் ஃபார்முலாவை வச்சு நம்ம டிரைவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு இதுலயும் என்ன கேட்டிருக்காங்க ரெண்டுமே எலிமெண்ட் தான், அதனால நம்ம எதை யூஸ் பண்ணோம் அட்டாமிக் மாஸ் யூஸ் பண்ணோம். whereas next மூணுமே அமோனியா வாட்டர் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு இது மூணுமே என்னது காம்பவுண்ட். சோ அப்ப அந்த மாலிகுல் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஃபார்முலா வச்சு we can calculate the number of moles. ஓகேவா? சோ இது மாதிரி தான் நமக்கு நிறைய சம்ஸ் அங்க கொடுத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம புக் பேக் क्वेश्चंस பார்க்கலாம். சோ புக் பேக் क्वेश्चंस பார்த்தோம் அப்படினா பார்ட் ஏல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க from the given example form the pair of isotopes and isobars. சோ isotopes எது isobars எதுன்னு நம்மளே வந்துட்டு பேர் பண்ண சொல்லிருக்காங்க. என்னென்ன காம்பவுண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க எலிமெண்ட் ஆர்கான் கொடுத்திருக்காங்க, தென் குளோரின், தென் கால்சியம், இன்னொரு குளோரின் கொடுத்திருக்காங்க. சோ அந்த ஆர்கான் அப்படின்றதுல என்ன அதோட அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 18, மாஸ் நம்பர் வந்துட்டு 40. நெக்ஸ்ட் குளோரினோடது வந்துட்டு 1735 கொடுத்திருக்காங்க, கால்சியம் 20 40, தென் குளோரினோடது 1737. இப்ப நமக்கு ஐசோடோப்ஸ்னா என்ன ஐசோபார்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த ஃபார்முலா வந்துட்டு அரைவ் பண்ண முடியும். சோ வாட் இஸ் மீன் பை ஐசோடோப் ஐசோடோப் அப்படிங்கிறது சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரண்ட் மாஸ் நம்பர். அதே ஐசோபார் அப்படின்றது சேம் மாஸ் நம்பர் பட் டிஃபரண்ட் அட்டாமிக் நம்பர். சோ நமக்கு கொடுத்திருக்கிறது என்னென்ன கொடுத்திருக்காங்க ஆர்கான் கொடுத்திருக்காங்க, கால்சியம், குளோரின், இன்னொரு குளோரின். இது வந்துட்டு 1840, இது வந்துட்டு 2040, ஒரு குளோரினோடது 1735, இன்னொரு 17 என்ன கொடுத்திருக்காங்க 37. இப்ப இதுல ஐசோடோப்ஸ் அப்படின்றது சேம் அட்டாமிக் நம்பர். இப்ப இது 4ல இருந்துட்டு எது ரெண்டு அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கு குளோரினோடது. அப்ப Cl17 35, Cl17 and 37 இது ரெண்டு என்னது isotopes. Why it is called isotope? It has same atomic number but different mass number. Next second one பார்த்தோம் அப்படின்னா மத்த இருக்க ரெண்டு என்னது ஆர்கான் and calcium. So இது 1840, இது வந்துட்டு 2040. இங்க வந்துட்டு மாஸ் நம்பர் சேமா இருக்கு பட் டிஃபரண்ட் அட்டாமிக் நம்பர். சோ அப்ப இது ரெண்டு பேர் என்னது ஐசோபார்ஸ். சோ பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் எவ்வளவு இது இருக்கோ சேம் நம்பர் ஆஃப் இது இருக்கிறது வந்துட்டு அட்டாமிக் நம்பர் இருக்கிறது ஐசோடோப் அப்படின்றோம். சேம் மாலிகுலர் ஒரே மாதிரி மாஸ் இருக்கிறது என்ன சொல்றோம் ஐசோபார். சோ த ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க molecular mass of nitrogen is 28, its atomic mass is 14, find the atomicity of nitrogen. நைட்ரஜன் உடைய அட்டாமிசிட்டி கேட்டிருக்காங்க. சோ அப்ப அட்டாமிசிட்டிக்கு ஃபார்முலா என்ன அட்டாமிசிட்டிக்கு வந்துட்டு மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ். சோ அப்ப வந்துட்டு மாலிகுலர் மாஸ் அப்படின்றது எவ்வளவு கொடுத்திருக்காங்க நைட்ரஜனோடது 28 கொடுத்திருக்காங்க.
அட்டாமிக் மாஸ் வந்துட்டு 14. So as a result atomicity of nitrogen எவ்வளோ 2. ஓகேவா? So next third one பார்த்தோம் அப்படின்னா gram molecular mass of oxygen is 32 gram. அதோட டென்சிட்டி கொடுத்திருக்காங்க 1.42 g அப்படின்ட்டு. Find the gram molecular volume of oxygen. So நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர்ல எல்லா கேசஸ் உடைய கிராம் மோலார் வால்யூம் எவ்வளவு இருக்கும், 22.4 லிட்டர்ஸ் இல்லாட்டியும் 22,400 கியூபிக் சென்டிமீட்டர். ஓகேவா? சோ இதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா குளோரின் அப்படின்றது வந்துட்டு என்ன, ஒரு குளோரின் ஆட்டம் சொல்லிருக்காங்க. இன்னொன்னு Cl2 அப்படின்றது குளோரின் மாலிகூல். So what is the difference between these two அப்படின்னு கேட்டிருக்காங்க. So அப்ப குளோரின் ஆட்டம்க்கும் மாலிகூலுக்கும் வந்துட்டு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நமக்கு அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் an atom and a molecule இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது ரெண்டு டிஃபரன்ஸ் சொல்லலாம். So ஒரு ஆட்டம் அப்படின்றது என்ன, it can exist freely or not. ஆனா மாலிகூல் அப்படின்றது கண்டிப்பா என்னதான் இருக்கும், it exists freely. ஆட்டம் அப்படின்றது என்ன, it is the smallest particle of an element, whereas molecule அப்படின்றது it is the smallest particle of an elementலயும் இருக்கலாம், compoundலயும் இருக்கலாம். Next one, calculate the gram molecular mass of water from the values of gram atomic mass of hydrogen and oxygen. So hydrogen உடைய gram atomic volume என்னது 1 gram, அதே மாதிரி oxygen ஓடது 16 gram. So அப்ப இதோடைய நம்ம எது calculate பண்ண போறோம், gram molecular mass calculate பண்ண போறோம். So அப்ப gram molecular mass அப்படின்றது என்ன, gram molecular mass அப்படின்றது எது ரெண்டு நம்ம கால்குலேட் பண்றது, அதோடைய sum of atomic number. So அப்ப வாட்டர் மாலிகூல் தான், அப்ப H2O, ஹைட்ரஜன் என்ன 1 into 2 plus oxygen ஓடது 16, இப்ப டோட்டலா 18. So அப்ப கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளோ 18 கிராம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா 1 mole of any substance contain 6.023 into 10 power 23 particles. So எந்த சப்ஸ்டன்ஸா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய அந்த கிராம் இது மோல் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க 6.023. அப்ப 3.0115 into 10 power 23 particles வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடுல இருந்தது அப்படின்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்துட்டு பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப இங்க என்ன அவாகாட்ரோ நம்பர் கொடுத்திருக்காங்க, நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பிரசன்ட் இன் கார்பன் டை ஆக்சைடு. அப்ப இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், ஒரு பார்ட்டிகல்ல வந்துட்டு 6.023 அப்படின்னா அந்த 3.0115 into 10 power 23 divided by 6.023 into 10 power 23. இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா வர ஆன்சர் தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பிரசன்ட் இன் கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 0.5 மோல்ஸ். சோ இது வந்துட்டு பார்ட் ஏ. நெக்ஸ்ட் பார்ட் பி ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, மாடர்ன் அட்டாமிக் தியரியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க. சோ அந்த 5 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி, ஆட்டம் அப்படின்றது வந்துட்டு இது வந்துட்டு டிவிசிபிள் பார்ட்டிகல்னு சொன்னாங்க ஒவ்வொரு பாயிண்டா. சோ அதை நம்ம வந்துட்டு ஃபுல்லா சொன்னோம் அப்படின்னா அதோடைய அட்டாமிக் தியரி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா to establish the relationship between vapor density and relative molecular mass, அது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. தென் லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்துட்டு கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன 12.046 into 10 power 23. சோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு என்ன வேணும் ஃபார்முலால, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டிவைடட் பை அவாகாட்ரோ நம்பர் போட்டோம் அப்படின்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசன்ட் இருக்குங்கறத கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி செகண்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா அயன் கொடுத்திருக்காங்க, அயனுடைய மாஸ் கொடுத்திருக்காங்க 27.95. அதை வச்சு நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம், மாஸ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு மாலிகூல்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் டிவைடட் பை அவாகாட்ரோ நம்பர் வச்சு என்ன பண்ணலாம், we can calculate the number of moles. சோ அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அட்டாமிக் மாஸ் கொடுத்திருக்காங்களா, மாஸ் கொடுத்திருக்காங்களா, எதை கால்குலேட் பண்ண சொல்றாங்க, அட்டாமிக் மாஸா மாலிகுலர் மாஸா, தென் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்திருக்காங்களா இல்ல நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கொடுத்திருக்காங்களான்னு சொல்லி பார்த்துட்டு அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் இது மோல்ஸ் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். சோ இந்த டாபிக் நம்ம வந்துட்டு இந்த லெசன் வந்துட்டு இன்னையோட கம்ப்ளீட் ஆயிருச்சு. we have completed atoms and molecules. ஓகேவா? ஓகே, thank you. wish you all very happy Deepavali.